இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் 17 வயதான சிறுமி. இவர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார். இவருடைய பெற்றோர் கூலி வேலை செய்து வருகிறார்கள். இந்த பெண்ணுக்கு சில நாட்களாக வாந்தி மற்றும் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருடைய பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது அந்த சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் கர்ப்பமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு விசாரணை செய்த பொழுது அந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் ஆரணி அடுத்த மங்களாபுரம் கிராமத்தை சேர்ந்த 60 வயதான முனியன் என்கின்ற முதியவர் இந்த சிறுமிக்கு தாத்தா முறை உறவினர். இவர் டிவி பார்ப்பதாக சொல்லி அடிக்கடி இவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அந்த சிறுமியின் பெற்றோர் இல்லாத நேரங்களில் அந்த சிறுமியை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் சிறுமி கர்ப்பம் அடைந்ததாகவும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முதியவர் முனியன் பாலியல் வக்கிரத்தில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் அந்த சிறுமியினுடைய பெற்றோர் ஆரணி அனைத்து மகளிர் போலீசில் இது பற்றி புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் போலீசார் முனியனை கைது செய்து வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர். இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.